நம்ம அல்சூர் முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷு. அதுவும் மலேசியா முருகர் அப்புறமா ஈஷா ஃபவுண்டேஷன் வச்சுருக்குறாங்க. திருச்செந்தூர் முருகரும் இங்கே தான் இருக்கிறாரு பாருங்க. பக்தர் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க கிளம்புறதுக்கு. எவ்வளோ பேர் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த சைட்லேருந்து கூட பக்தர் வராங்க. அந்த அம்மா பாருங்க வேல் குத்திக்கின்னு வந்துங்கிறது பயங்கரமாக இருக்குது இல்லையா. அங்கே பாருங்க மலேசியா முருகர் எப்படி ஸ்டைலாக நிதின்னு பாருங்க. அதுதான் சொல்லுது, மலேசியா முருகர்னா மலேசியா முருகர் தான். அதுவும் அல்சூரில் நிற்க வச்சுக்கிற பாருங்க. அப்புறம் அந்த சின்ன குழந்தை காவடி எடுத்துன்னு வருது. இங்கே பாருங்க காவடி கூட்டம் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கின்னு பாருங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதுதான் முருகர் பக்தர்ன்னு சொல்லுவது. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க போகும் பயங்கரமாக எல்லோரும் பார்த்துருக்காங்க. இது லைன் வந்து இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வரலாம். நம்ம முருகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினச்சிருந்து எல்லாமே நடக்கும். நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் முருகர் மேலே. அதே மாதிரி பாருங்கள், இப்போ எல்லோரும் பக்தர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க. இங்கே போங்க பக்தர் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கின்னு அந்த ஒரு சந்தோஷம். இன்றைக்கி இந்த நாள் இந்த சந்தோஷம் வராதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த நாள்லேயே எல்லா சந்தோஷமும் என்ன ஆகுதோ அந்த சந்தோஷம் பாருங்க முடிச்சது. அப்புறம் எவ்வளோ கூட்டம் வருது பார்த்தீங்கன்னா. முருகர் பக்தர்னா முருகர் பக்தர் தான். அல்சூர் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வந்து இந்த சைடில் வந்துங்கிறது பாருங்க பயங்கரமான கூட்டம் வந்துங்குது பார்த்தீங்களா இல்லையா நீங்களே. எவ்வளோ பேர் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இல்லை தேருங்களாம் அப்படியே நிற்க வச்சுருக்காங்க வந்து. அதுவும் அந்த முதுகில் மாட்டி இஸ்துன்னு வராங்க. அந்த தேரை இஸ்துன்னு வரும்போது தான் தெரியுது நம்ம அந்த வலி எவ்வளோ இருக்கோ அப்போது அதோட காமிக்கமாக வந்துட்டாங்க. அப்போ அந்த பொண்ணுங்களாம் வேல் குத்திக்கின்னு காவடி எடுத்துக்கின்னு முருகன் மேலே ஒரு பக்தராக இருந்துன்னு வராங்க. எங்கேருந்து இந்த கூட்டம் வருது. நம்ம அல்சூர் முருகர் கோயில்னாவே அது ஃபேமஸ்.